செகண்ட் சப்டிவிஷன் 5 10 92. இப்போ வந்து 5 10க்கும் வந்து நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 92 வந்து இப்போ கேன்சல் பண்ணோம்னா இப்போ 5 10 ஈக்குவல் டு இங்கே உள்ள வேல்யூ வந்து 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 17. 92ஓட வேல்யூ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 23. HCF வந்து கண்டுபிடிக்கணும். HCFனா இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காமனாக உள்ள டேர்ம்ஸ் தான் எடுக்கணும். இங்கே காமனாக உள்ள டேர்ம்ஸ் வந்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 5 23 17. ஸோ எதுவுமே வந்து காமனாக இல்லை. அப்போ HCF வந்து 2 தான். நெக்ஸ்ட்டு எல்சிஎம்ங்கிறது எல்லா நம்பரும் எழுதணும், ஆனால் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்து வரக்கூடாது. அப்போ 2 இருக்குது, ரிப்பீட் ஆகுது. அப்போ ஒரு 2 மட்டும் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம்னா அப்போ வந்து இன்டூ 2. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 3 இருக்குது, இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 17 இன்டூ 23. ஸோ இப்போ எல்சிஎம் எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3 4 6 0. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப் ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ்னால் இப்போ வந்து 5 10யும் 92வையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்சிஎம் வந்து இங்கே என்னதுன்னா 2 3 4 6 0 இன்டூ ஹச்சிஎஃப் வந்து 2. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 10 இன்டூ 92. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 6 9 2 0 வந்து நமக்கு வேல்யூ கிடைக்கிது. சேம் இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4 6 9 2 0 இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதுவும் வந்து வெரிஃபை